Question number 5. Read பண்ணுறேன். If a equal to x such that x equal to 2 power n, comma, n element of w. W means whole number. And n less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Next, b equal to x such that x equal to 2 into n, comma, n element of n, capital N, natural numbers கொடுத்துருக்காங்க. And n less than or equal to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And c equal to 0, 1, 2, 5, 6. Then verify the associative property of intersection of sets ன்னு சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டினை நான் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். a equal to x such that x equal to 2 power n, n element of w மற்றும் n less than 4, b equal to x such that x equal to 2 into n, n element of n means natural numbers மற்றும் n less than equal to 4 மற்றும் c equal to 0, 1, 2, 5, 6 எனில் கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பிணைப்பை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம a வேல்யூ என்ன b வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். c வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம a வேல்யூ என்ன b வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம அதை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ a equal to x such that x equal to 2 power n, n element of w means whole number, right? ஸோ and n less than 4ன்னு சொல்லிட்டாங்க. என்னோட வேல்யூ 4 விட கம்மியாக தான் இருக்கணும். அது ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, n வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன், 0, 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் லெஸ் தென் 4 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 0, 1, 2, 3 இந்த வேல்யூவை நான் இதில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ x equal to 2 power n. ஸோ என்னோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணால் put n values. ஸோ அப்ளை பண்ணால் 2 power 0, 1. நெக்ஸ்ட்டு 2 power 1 equal to 2. நெக்ஸ்ட்டு 2 power 2னா 2 into 2, 4. நெக்ஸ்ட்டு 2 power 3னா 2 into 2 into 2, 8. ஸோ a equal to என்ன, 1, 2, 4, 8. ஸோ ஏவோட வேல்யூ 1, 2, 4, 8ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். b equal to x such that x equal to 2 into n, n element of capital N. Capital N means natural number and n less than equal to 4ன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னால் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், சாரி 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா n equal to 1, 2, 3, 4 based on condition. இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, ஸோ 4ம் வரும். ஸோ 1, 2, 3, 4. ஸோ இந்த வேல்யூஸை நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் n-க்கு பதிலாக. ஸோ x equal to 2n. ஸோ என்னோட வேல்யூ என்ன, 1ன்னு போடுறேன். ஸோ 2 into 1, 2. 2 into 2, 4. 2 into 3, 6. 2 into 4, 8. ஸோ b வேல்யூ என்ன, 2, 4, 6, 8. இதுதான் bயோட வேல்யூ. ஸோ இது இப்போ நமக்கு a வேல்யூ கிடச்சிருச்சு, b வேல்யூ கிடச்சிருச்சு, c வேல்யூ டேரெக்டாக ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாம் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ b equal to 2, 4, 6, 8. c வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, 0, 1, 2, 5, 6ன்னு. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன, a intersection b intersection c equal to a intersection b intersection c. ஸோ இது நம்ம கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும். கொஸ்டினில் டேரெக்டாக இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும், மென்ஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ மென்ஷன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். எல்ஹெச்எஸ் என்ன, a intersection b intersection c. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அதன்படி பார்த்தா b intersection c ஃபைண்ட் பண்ண போகிறேன். b வேல்யூ என்ன, 2, 4, 6, 8 இன்டர்செக்ஷன். c வேல்யூ என்ன, 0, 1, 2, 5, 6. ஸோ இதில் ரெண்டுலேயே காமனாக இருக்கிறது என்ன, 2, 6. ஸோ இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க வேல்யூஸ் தான் எழுதணும். ஸோ b intersection c-யோட வேல்யூ வந்து 2, 6. நெக்ஸ்ட்டு a intersection b intersection c கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் அண்ட் a வேல்யூவை இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அது a வேல்யூ என்ன, 1, 2, 4, 8 இன்டர்செக்ஷன். இதோட வேல்யூ என்ன, 2, 6. ஸோ 2, 2 காமனாக இருக்கா. ஸோ இன்டர்செக்ஷன் b intersection c-யோட வேல்யூ வந்து 2ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு RHS எடுக்கிறோம். அதை நான் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் RHS என்ன,
A intersection B. A ஓட வேல்யூ என்ன 1 2 4 8 intersection 2 4 6 8. ஸோ காமனாக இருக்கிறது என்ன 2 4 8. ஸோ A intersection B ஓட வேல்யூ என்ன 2 4 8. நெக்ஸ்ட் A intersection B the whole intersection C. ஸோ இதோட வேல்யூ 2 4 8ன்னு தெரியும். C ஓட வேல்யூ என்ன 0 1 2 5 6. ஸோ இதுக்கு காமனாக இருக்கிறது என்ன 2 தான். ஸோ இதோட வேல்யூ என்ன 2. ஸோ இது வந்து நான் 2ன்னு போடுறேன். ஸோ LHS equal to RHS. ஸோ from 1 and 2 A intersection B intersection C equal to A intersection B the whole the intersection C அப்படிங்கிறது ஈக்குவல் ஆயிடுச்சு. நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஸோ அதவே ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக எழுதணும். ஓகேங்களா?